தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம நிலக்கடலை காரப்பொடி பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி. அதேபோல நிலக்கடலையில நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகளையும் நம்ம சைடு பை சைடு இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம். இது நான் வெள்ளை சாப்பாட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது இட்லி தோசைக்கு பொடியா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரை ரோஸ்ட் தான் நான் பண்ண போறோம். எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்க போறது இல்ல. 1 ஸ்பூன் அளவு கசகசா. அந்த லைட்டா அந்த ஸ்மெல் வரும். அதேபோல எள்ளு டப் டப்னு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். அந்த ஸ்டேஜ்ல இத ரெண்டையும் நம்ம வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுவரை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த டைம்ல நம்ம வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதே பேன்லயே ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம் சின்ன துண்டு அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே வறுத்த கடலை ஜஸ்ட் ஹீட் பண்ணுறதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வறுக்காத பச்சை கடலையாதீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து வறுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டே வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் போல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நரநரப்பாக, ரொம்ப நைஸ் பவுடராக வேண்டாம். கொஞ்சம் நரநரன்னு பவுடராக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பிடையில இல்லை சாப்பாடோட சாப்பிடையில கூட அந்த பருப்பு வாயில் கடிப்படையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்து வச்ச எள்ளு கசகசா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலை மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். உள்ளே சேர்த்துனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வாசனையாக மணமாக இருந்தது. இந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. கடலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதில் இருக்கிற நன்மைகள் இது நம்ம ஸ்கின்னோட பராமரிப்புக்கு இது ரொம்பவே நல்லது. நம்ம கடலை சாப்பிட்டோம் அப்படின்னா. அதே போல் மன அழுத்தம் குறையுது கடலை சாப்பிட்டோம் அப்படின்னா. இதில் ரத்தத்தை ரத்தத்தில் இருக்க கெட்ட கொழுப்பை வெளியேற்றுறதுக்கும் நல்ல கொழுப்போட அளவை அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இதில் இரும்பு சத்து மாங்கனீஸு நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால நம்மளோட குடல் சுத்தமாகறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வெள்ளை சாப்பாடோட இந்த பொடி வச்சுட்டு நான் மேலால் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடையில அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இதுவே போதும் நமக்கு. அவ்வளோ அட்டகாசமான அவ்வளோ பெனிஃபிட்டான இந்த பொடியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.